திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். தேசிய நெடுஞ்சாலைகளில் கடந்த 3 ஆண்டுகளில் 1,68,00,000க்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளை பசுமை நெடுஞ்சாலைகளாக மாற்றும் திட்டத்தின் கீழ் கடந்த 2023-24 நிதியாண்டு முதல் 2025-26 நிதியாண்டு வரையிலான 3 ஆண்டுகளில் நாடு முழுவதும் மரக்கன்றுகள் நடும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது. இத்திட்டத்தின் கீழ் 1,80,00,000 மரக்கன்றுகள் நடுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 1,68,10,000 மரக்கன்றுகள் வெற்றிகரமாக நடப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வாகனங்கள் வெளியிடும் புகையில் உள்ள நச்சு வாயுக்களை உறிஞ்சி காற்றை சுத்திகரிக்கவும் ஆக்ஸிஜன் அளவை அதிகரிக்கவும் இந்த பசுமை நெடுஞ்சாலை கொள்கை பெரிதும் உதவுகிறது. இந்த திட்டத்தில் 20,50,000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டு மத்திய பிரதேச மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ராஜஸ்தானில் 16,53,000ம், டெல்லியில் 16,35,000ம், குஜராத்தில் 15,06,000 மரக்கன்றுகள் நடப்பட்டு இலக்கு எட்டப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தம் 10,04,000 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. மத்திய அரசின் இந்த பசுமை நெடுஞ்சாலை கொள்கையானது நாட்டின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய முன்னோடியாக திகழ்கிறது என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.